சஞ்சய் சொல்லுங்க சார். இன்னைக்கு நாம போக போற இடம் பெருமாள் முடிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற கற்பூர சோலைங்கிற இடம். அந்த சோலைக்கு பின்னாடி இருந்துதான் ஆனைக்கட்டி மலை அடிவாரம் ஆரம்பமாகுது. புரிஞ்சுதா? சரி, பாயிண்ட் எங்க போனோம் சார்? பாயிண்ட் சார் நான் இங்கே தான். என்னாச்சு? ஒரே லூஸ் மோஷன் சார். இப்போ எப்படி இருக்கு? 2-3 தடவை போயிடுச்சு சார். சரி, டேப்லெட் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் சார். ஓகே, நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஃபீல்டுக்கெல்லாம் வர வேண்டாம். சரி சார். ஸ்டேஷனுக்கு போன சுரேஷ் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். அவனும் நீ சேர்ந்து லேபில் இருக்கிற ரேபிட்ஸை க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே சார். ஓகே சஞ்சய், வா போலாம். பார்த்துக்கூடா. சரிடா. ஐயோ, வயிறு திரும்ப கடமுடா பண்ணுது. சாமி கொஞ்சம் நில்லுங்க. சாமி சாமி எங்க போயிட்டு வர? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன சொன்னாங்க? இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறோம், சரியான தகவல் கிடைக்கலன்னு சொன்னாங்க. எனக்கும் கிடைப்பாங்கிற நம்பிக்கை இல்லை சாமி. எதை வச்சு சொல்கிற நீ? ஒன்று அவங்க காட்டை விட்டு வெளியே போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா செத்து போயிருக்கணும் சாமி. எப்படி இப்படி கன்ஃபார்மாக சொல்கிற? என்ன சாமி? இல்லை இப்படி தீர்மானமாக சொல்கிறியே, எதை வச்சு சொல்கிற? சற்று முந்தே எனக்கு ஒரு சம்சயம் சாமி. என்ன? அவங்க 2 பேரும் புதக்குழியில் விழுந்து செத்துருப்பாங்கன்னு. புதக்குழி இல்லையா? ஆமாம் சாமி. கொஞ்ச தூரம் போனால் மூங்கில் பக்கத்தில் புதருக்கு அப்பால ஒரு புதக்குழி இருக்கு. அந்த புதக்குழிக்குள்ள ஆனையே விழுந்தாலும் 5 நிமிஷத்தில் விழுது. அப்படி மோசமான புதக்குழி சாமி. ஏன் சாமி இப்படி வாக்கு? அது ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு அந்த புதக்குழியில் தான் விழுந்திருக்கு நீ நினைக்கிறியா? அது ஒரு சம்சயம் சாமி. இதை பற்றி யார்கிட்ட சொல்லியிருக்கிறியா? அந்த சம்சயம் கொஞ்சம் நாள் தானே வந்தது. காட்டு மேலே பிடிக்க போனப்போ தான் அந்த புதக்குழியை பார்த்தேன். இனிமே தான் அவங்க ஆஃபீஸருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் சொல்லி அந்த புதக்குழிகள் 2 பிள்ளைகள் கிடக்கா அப்படின்னு தேடி பார்க்க சொல்லணும். அப்படி பார்க்க முடியுமா? தாராளமாக பார்க்கலாம் சாமி. எப்படி? கோயம்புத்தூர்லேருந்து மண்ணெழுத மிஷினை கொண்டாந்து அந்த புதக்குழி தோண்டினா 5 நிமிஷத்தில் 2 உடம்பையும் வெளியெடுத்துடலாம். ஆமாம், முகம் எப்படி வாக்கு? ஒன்றும் இல்லை, இந்த புதக்குழி விஷயத்த ப்ரொஃபஸர் கிட்ட நீ சொல்ல போறியா? ஆமாம், அந்த புதக்குழியை நான் பார்க்கணுமே, அது எங்கே இருக்குன்னு சொன்ன? இன்னும் பக்கத்தில் தான். நீங்கள் வண்டி விடுங்க, நடந்தே வரலாம். வாங்க காட்டுதான், வாங்க. கல்யாணம் ஆச்சா உனக்கு? ஏன் சிரிக்கிற? சாமி, எனக்கு 5 பொண்டாட்டி. எங்கள் ஜாதியில் ஒரு ஆம்பளைக்கு 2 பொண்டாட்டி கேட்டால் தெரிய வரும். ஏன் நின்ற மாதிரியா? சாமி கொஞ்சம் கீழே பாருங்க. எதையோ இழுத்துட்டு போன மாதிரிலாம் இருக்கு. ஆமா, அப்படித்தான் தெரியுது. வாங்க சாமி. சாமி, நம்ம பார்க்க போற புதக்குழிக்கு யாரோ எதையோ இழுத்துட்டு போன மாதிரியே இருக்கு. அந்த புதக்குழி எங்க இருக்கு மோதையா? வாங்க காட்டுதேன். வாங்க சாமி, பாருங்க பாருங்க, வாங்க. இதான் அந்த புதக்குழி. வெறும் மண்குழி மாதிரி இருக்கு. பார்க்க அப்படிதான் இருக்கும். இந்த கல்லை தூக்கி போட்டா அந்த கல்லு சகதியில எப்படி முழுகிடு பாருங்க. என்னது? என்ன சார், காட்டுக்குள்ள இருந்து வரீங்க? யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன் சார். அட என்ன சார், இங்க இருந்து அடிக்கலாமா சார்? சரி, நான் கிளம்புறேன் சார். தாராளமா.